சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழில் இப்படியும் ஒரு சம்பவம், பெண் பிள்ளைகள் மிகுந்த அவதானம். யாழில் பெண்ணுடன் கைது செய்யப்பட்ட இருவர் விசாரணையில் அம்பலப்படுத்தப்பட்ட விடயம். விமானி போல நடித்த பெண் அரங்கேற்றிய செயல், பேருந்தை விற்று வழங்கப்பட்ட பெருந்தொகை பணம். இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை சாரதிகளின் கவனத்திற்கு. நள்ளிரவில் கணவனுக்கு அரங்கேறிய பயங்கரம், விடிய விடிய காத்திருந்து மனைவி செய்த செயல். துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் இலங்கை அதிகாரிகளுக்கு வந்தது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. யாழில் அதிஉயர் மின்கம்பத்தில் மோதிய கார், தூக்க கலக்கத்தால் விபரீதம். இலங்கையில் எல்னினோவால் 80,000 பேர் பாதிப்பு. இந்திய கடற்பகுதியில் 24 பணியாளர்களுடன் மூழ்கிய சரக்கு கப்பல், மீட்பு பணிகள் தீவிரம். அமெரிக்காவுக்கு பதிலடியை அறிவித்து கனடிய பிரதமர், செப்டம்பர் முதல் நடைமுறை. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை கடத்தி கொண்டு சென்று பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கிய குற்றச்சாட்டில் 27 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் 14 வயது சிறுமியை காணவில்லை என அவரின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான இளைஞனை சிறுமியை கடத்திச் சென்று தன்னுடைய பாதுகாப்பில் வைத்துள்ளதாக தெரிவித்தனர். அத்துடன் தொடர்ந்து அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டு போலீசார் சிறுமியை மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை முன்னெடுத்து வரும் போலீசார் சிறுமியினை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 1,70,00,000 ரூபாய் பெறுமதியான நகைகளை கொள்ளையடித்தமை, உடைமையில் வைத்திருந்தமை மற்றும் உடந்தையாக செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் பெண் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணத்தில் 3 வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த சாவகச்சேரி போலீசார் பொம்மைவெளி பகுதியைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் பெண் உள்ளிட்ட 2 அவர்கள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் வெவ்வேறு இடங்களில் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீளப்பெற விசாரணை முன்னெடுத்துள்ள போலீசார் சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் சிலரை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கு மேலதிக நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விமானியைப் போல நடித்து வெளிநாட்டு வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் நிதி மோசடி செய்த பெண்ணொருவர் கொழும்பு மோசடி விசாரணை பணியத்தால் கைது செய்யப்பட்டு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் அனுராதபுரம் நொச்சியாகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய பெண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இது தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிலியந்தலை பகுதியைச் சேர்ந்த பேருந்துரிமையாளர் ஒருவர் கடந்த மே மாதம் அளித்த முறைப்பாட்டின் பிரகாரம் கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் இந்த விசாரணையை ஆரம்பித்தது. சந்தேக நபரான பெண் தான் ரத்மலானி விமான நிலையத்தில் விமானியாக பணிபுரிவதாக தெரிவித்தார். தனது உறவினர்கள் வெளிநாடுகளில் பணிபுரிவதாகவும் அதன் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுத்தர முடியும் என்று கூறி அவரிடம் பணத்தை பறித்துக் கொண்டார். பேருந்து உரிமையாளர் தனது பேருந்தொன்றை விற்று 60 லட்சம் ரூபாய் பணத்தை பெண்ணிடம் வழங்கினார். அந்த பணத்தை பெறுவதற்காக சந்தேக நபர் போலியான விமானப்படை சீருடையில் வந்திருந்தமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணத்தை பெற்றுக்கொண்ட பின் தான் வெளிநாடு சென்றதாக கூறி பேருந்து உரிமையாளரை தவிர்த்து வந்ததால் அவர் முறைப்பாடு செய்தார். இதையடுத்து குருநாகல் பகுதியில் வைத்து சந்தேக நபரான பெண்ணும் அவரின் கணவர் என்று கூறப்படும் நபரும் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். வெளிநாட்டு வேலை வாங்கி தருவதாக கூறி குறித்த பேருந்து உரிமையாளரிடம் பல சந்தர்ப்பங்களில் 1,35 லட்சத்துக்கும் அதிகமான தொகையை அந்த பெண் மோசடி செய்துள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 19 முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களின் சாரதிகளும் பயணிகளும் பாதுகாப்பு ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தனியார் துறை ஊழியர்களுக்காகவும் இணையவழி ஊடாக ரயில் பருவச்சீட்டுகளை பெற்றுக் கொடுக்கும் வசதியை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார். இதற்கமைய அக்டோபர் மாதமளவில் எந்த சிக்கலுமின்றி தனியார் துறை ஊழியர்களும் இந்த இணையவழி ரயில் பருவச்சீட்டு வசதியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். அரசாங்கத்துறை ஊழியர்களுக்காக இணையமூடாக ரயில் பருவச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வசதி கடந்த மாதம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவின் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குடும்ப தகராறில் கணவனை அரிவாளால் வெட்டி கொலை செய்த மனைவி கணவரின் சடலத்தோடு விடிய விடிய வீட்டில் காத்திருந்து பின்னர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார்.
புதூர் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான விவசாயி மது பழக்கத்துக்கு அடிமையாக இருந்ததாகவும் இதனால் கணவன் மனைவிக்கிடையில் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று நள்ளிரவு குறித்த நபர் மது போதையில் வீட்டுக்கு வந்து மனைவிடம் தகராறில் ஈடுபட்டார். ஆத்திரமுற்ற மனைவி வீட்டில் இருந்த அரிவாளை எடுத்து கணவரின் கழுத்தில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் காயமடைந்த குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்போது அவர்களின் 3 குழந்தைகளும் நித்திரையில் இருந்தனர். கணவர் உயிரிழந்த பின்னர் மனைவி வீட்டிலே இருந்து அவரின் சடலத்தின் அருகில் விடிய விடிய காத்திருந்தார். பின் அதிகாலை போலீஸ் நிலையத்துக்கு சென்று போலீசாரிடம் சரணடைந்தார். போலீசாரிடம் கணவர் தினமும் மது அருந்திவிட்டு தகராறு செய்து வந்ததாகவும் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகிய நிலையில் அவரின் தொல்லை தாங்க முடியாமல் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. துபாயில் மறைந்திருந்த குற்றவாளிகளான கொண்ட ரஞ்சி, எல்டோ தர்மி, பஸ் லலித் மற்றும் வனாத்தி சது ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் இலங்கை பாதுகாப்பு பிரிவுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இதற்கமைய பஸ் லலித் என்பவரை எதிர்வரும் திங்கட்கிழமை நாட்டுக்கு அழைத்து வர சிறப்பு போலீஸ் குழு ஒன்று துபாய்க்கு செல்ல உள்ளது. துபாயில் பல இலங்கை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடந்த காலங்களில் தகவல்கள் வெளிவந்தன. அவற்றில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் தனிப்பட்ட செயலாளரை கொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள கொண்ட மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் அணி தலைவர் தனஞ்சி டி சில்வாவின் தந்தையை கொலை செய்த குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள எல்டோ தர்மி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக துபாய் பாதுகாப்பு படையினர் இலங்கைக்கு அறிவித்தனர். அத்துடன் புரளை வனாத்தமுல பகுதியில் கடந்த காலத்தில் பல கொலைகளை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வனாத்தே சது என்பவரும் கைது செய்யப்பட்டதாக இலங்கை பாதுகாப்பு படையினருக்கு போலீசார் அறிவித்தனர். இவ்வாறான பின்னணியில் கடந்த ஆண்டு துபாயில் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் என்ற குற்றவாளி எதிர்வரும் திங்கட்கிழமை நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளார். இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களம், மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் மற்றும் அரசு புலனாய்வு சேவை ஆகியவை அந்நாட்டு பாதுகாப்பு படையினருடன் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் நேரடி மேற்பார்வையில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரத்மல் கொடித்துவக்குவின் வழிகாட்டலில் இந்நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை பகுதியில் பிரதான வீதியில் வேகமாக சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்துக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று நேற்று மதியம் இடம்பெற்றது. அராலி சந்தியை அண்மித்த பகுதியிலிருந்து யாழ் நோக்கி சென்ற குறித்த காரை விபத்துக்குள்ளாகியது. விபத்துக்குள்ளான குறித்த கார் யாழ் வேலணை பகுதியை நோக்கி புதிதாக கட்டமைக்கப்பட்டு வரும் அதி உயர் மின் கம்பத்தில் மோதி பலத்த சேதங்களுக்குள்ளான நிலையில் பாரம் தூக்கியின் உதவியுடன் வெளியே எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த விபத்தின் போது வரைக்கும் பாரதூரமான விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே விபத்திற்கான காரணம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எல்னினோ காலநிலை மாற்றம் காரணமாக நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் இதுவரையில் 81,865 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த நிலையம் 7 மாவட்டங்களில் உள்ள 26,628 குடும்பங்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் 23 பிரதேச செயலக பிரிவுகள் இந்த எல்னினோ தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளதோடு பாதிக்கப்பட்ட 72,153 நபர்களுக்கு தற்போது குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. வறட்சியான சூழலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கும் குடிநீரை விநியோகிப்பதற்குமான வேலை திட்டம் தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் வழிகாட்டலில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கிழக்கு கடற்பகுதியில் பனாமா கொடி ஏந்திய ஓஷன் வின்னர் என்ற சரக்கு கப்பல் மூழ்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய கடலோர காவல்படை தகவலின்படி அதனுடனான தொடர்பை இந்திய கடல்சார் மீட்பு முகமை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிர்காப்பு படகுகளில் இருந்து இருவர் இதுவரை கடலோர காவல்படையால் மீட்கப்பட்டுள்ளனர். இந்திய கடலோர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் கமாண்டன் அமித் ஊனிலியல் அளித்த தகவலின்படி இந்த கப்பலில் 20 சீனர்கள், 3 மியன்மார் நாட்டவர்கள் மற்றும் ஒரு பங்களாதேஷ் நாட்டவர் உள்ளிட்ட மொத்தம் 24 பணியாளர்கள் பயணித்துள்ளனர். இரும்பு தாதை ஏற்றிச் சென்றபோது இந்த கப்பல் இந்த விபத்தை சந்தித்த நிலையில் கப்பல் மூழ்கியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் அமெரிக்காவின் உலோகங்கள், இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் பிற ஏனைய ஏற்றுமதி பொருட்களுக்கு கனடா வரி விதிக்கும் என கனடிய பிரதமர் மார்கானி அறிவித்தார். கனேடிய பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 50% வரிகளுக்கு பதிலடியாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பல நாட்கள் நடைபெற்ற தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் வெள்ளிக்கிழமையும் இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படவில்லை. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான சிக்கலான உறவு மேலும் மோசமடைந்துள்ளதோடு அமெரிக்க, மெக்சிகோ, கனடா
ஒப்பந்தம் என்று அறியப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமும் கேள்விக்குறியாகியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கனடா மீதான டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரிகள் வைன் மரத்திலான உபகரணங்கள், பால் பொருட்கள், சீமேந்து, ஆடைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட துறைகளை பாதித்துள்ளதோடு அமெரிக்காவுக்கான கனடாவின் சுமார் $20 பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதியை உள்ளடக்கியதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் ஹார்னி, கனேடிய தொழிலாளர்கள், விவசாயிகள், குடும்பங்கள் மற்றும் வணிகங்களை பாதுகாக்கும் பொருட்டு அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கு ஈடாக கனடாவும் அதிக அளவு வரி விதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில். அம்பாள் ஸ்டோர், பாரிஸ். உங்களுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும், இந்திய மற்றும் இலங்கை உணவுப் பொருட்களும், தரமான பொருட்களுடன் உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. அனைத்தும் ஒரே இடத்தில். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் பசுமையான காய்கறிகள். உங்கள் குடும்பத்தின் நம்பிக்கையான அங்காடிக்கு இன்றே வருக. 192 ரூ டு ஃபோபோர் செயின்ட் டெனிஸ், 75010, பாரிஸ். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 0142054185. அம்பாள் ஸ்டோர், பாரிஸ். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.